சுப்பிரமணியன் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம். அனைவருக்கும் வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் இருவருடைய பேச்சு, அந்த பேச்சுக்கு பிறகு ஏற்பட்ட சலசலப்புகள், அது இன்னைக்கு எப்படி முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத தாண்டி அவங்க முன்வைத்த அந்த முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. 2026 கூட்டணி ஆட்சி தான் நிச்சயம், அதுவும் நம்ம தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு? 2016 ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவங்க அன்புமணியை முன்னிறுத்தி 5.5% வாக்கு எடுத்தாங்க. அன்புமணிக்கே டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தும் போது காமெடியா இருக்குங்கிற மாதிரி அன்புமணியை நினைச்சிருக்கலாம். ஆனால் ராமதாஸுக்கு அதில் சூட்சுமம் தெரியும். நாம தேமுதிகவோட குறைஞ்ச சீட்டுக்கு 2014 போயிட்டோம். 14 சீட்டு கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் என்டிஏல நின்னாங்க. பாமக 8 சீட்டு தான் நின்னது. அரசியல் அரங்கத்துக்குள்ள தேமுதிக பாமகவோட பெரிய சக்தி ஆயிட்டு, மீண்டும் இந்த நிலைமையிலிருந்து நாம மீண்டு வரணும்னா, நம்ம பலத்தை காட்டணும்னா, அன்புமணியை வன்னியர் ஒருத்தரை சிஎம்மா சொன்னா மக்கள் திரளுவாங்க. அதை முன்னிறுத்தி நம்ம வாக்கு வலிமையை காட்டணும்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு முடிவு எடுத்தாரு. மீண்டும் சொல்றேன், அது அன்புமணிக்கே காமெடியா இருந்திருக்கும். ராமதாஸ் அதுல உருத்தா நம்மளை ஃபோல்ஸா காட்டணுங்கிறதுக்காக எடுத்தது மாதிரி பெண்ணகரத்தில் ராமதாஸ் மகன் அன்புமணி ஜெயிக்க முடியல, அது பெரியண்ணன் மகனை எம்எல்ஏ ஆக்குங்க, ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டீங்க, பெரியண்ணன் மகன் இந்த சமுதாயத்துக்கு பெரிய தியாகம் பண்ணவர், அந்த பிரச்சாரம் ஈடுபட்டு எம்எல்ஏ ஆக முடியல. பட் அவங்க ஃபோல்ஸாட்டு ஆயிட்டாங்க. 5.5% வாக்கு எடுத்து தேமுதிகவோட அவங்க பெரிய ஃபோல்ஸாட்டு ஆயிட்டாங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் 2.5% வாக்கு தான் எடுத்தாங்க. அடுத்த 5 வருஷத்தில் நடந்த 2019 ஆண்டு 14க்கு பிறகு நடந்த மக்களவைத் தேர்தலில் அப்படியே உல்டாவாக மாறிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 7+1 8 சீட்டு, 1 ராஜ்சபா, தேமுதிக 4 சீட்டுன்னு பாதியாக குறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ மீண்டும் 2024க்கு பிறகு கூட்டணி அரசியலில் தேமுதிக 2026 ஆண்டு பார்கெனிங்கில் பாமகவை தாண்டிடலாங்கிற எண்ண ஓட்டம் ராமதாஸ் மனசுல வந்துடுச்சு. அன்புமணி அதை பற்றி எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ராமதாஸ் மனசுல அது வந்ததுனால தான் மீண்டும் நாம ஃபோல்ஸ் ஆகணும்னா வன்னியர் தனி ஒதுக்கீட்டை முன்னிறுத்தி நாம 2016 அன்புமணியை முன்னிறுத்தி பண்ண மாதிரி இப்போ அன்புமணியையும் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிற அந்த இஷ்யூவையும் முன்னிறுத்தி நாம ஃபோல்ஸ் ஆனாதான் அரசியல் அரங்கத்துக்குள்ள பாமக சஸ்டைன் ஆகி நிற்க முடியும்னு நினைக்கிறாரு. இந்த 2024 அவங்களுக்கு பெரிய பாடம். வட தமிழகத்தில் 2 தொகுதியில தான் அவங்க இருந்த அணி 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ 98, 99, 2001, 2004, 2006 வட தமிழகத்தை நிர்ணயிக்கூடிய வெற்றி கூட்டணி ராமதாஸோட கூட்டணி தான். அந்த நிலைமையிலிருந்து 2வது இடம் அவரால் தான் உறுதி செய்யப்படணும்னு விஜயகாந்துக்கு பயந்து ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்க, தினகரனுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாரு 19. ஆனா 24 அவங்க பொசிஷன் அவங்க இருந்த அணி 2 தொகுதியில தான் வட தமிழகத்திலே 2வது இடம் ஒன்னு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி பெற்ற 14 வெற்றி பெற்ற தர்மபுரி, இன்னொன்னு ஏசி சண்முகத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்குல உள்ள வெள்ளூர். ஸோ அவங்க 3வது இடத்துக்கு சொந்த பகுதியிலே தள்ளப்பட்ட ஒரு நிகழ்வும் தெரியுது. இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன ஓட்டு வந்திருக்கு எப்படிங்கிறது மிக நுணுக்கமாட்டு தெரியும். டஃப் பார்கெனரான அவருக்கு தெரியும். கலைஞரோட நுணுக்கமா அரசியல் செய்யக்கூடிய மு.க. ஸ்டாலின் டேபிள்லையும் எந்தெந்த பூத்துல பாமகவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கு, பாமக என்ன பொசிஷன்ல இருக்குங்கிறது 2 பேருக்குமே தெரியும். கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா தங்கள் தலைமையிலான கூட்டணிங்கிறத டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணி 2 பேரும் அழுந்த சொல்வதற்கான காரணம் என்ன? 2014 என்டிஏல இருந்தவங்க 16 அதைத்தான சொன்னாங்க. அதை சொல்லி அந்த 10.5 வேணும்னு சொன்னாதான் அந்த கட்சி சஸ்டைன் ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சி பலகீனப்பட்டிருக்காங்க. வெற்றி வீரர்கள் 2வது இடத்தை கூட முடிவு பண்ண முடியாத அளவுக்கு 3வது தள்ளப்பட்டிருக்காங்க. தென் மாவட்டத்தில் தாமரை ரெட்டலைய 3வது தள்ளி இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல நீலகிரிலையும் தள்ளி இருக்குது. சிட்டில மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் தள்ளி இருக்குது. ஆனா ஹோர் பாமக செல்வாக்கான இடத்துல பாமக 10 தொகுதியில 9 தொகுதியில 3வது பேருக்கு, 1 தொகுதியில நாம் தமிழரோட கீழே 4வது பேருக்கு கள்ளக்குறிச்சியில் அவங்க செல்வாக்கான ஏரியாவில். இதையும் தாண்டி 4 தொகுதியில தான் அவங்க டெபாசிட் வாங்கியிருக்காங்க. சோ மீண்டும் பாமக வலுவான சக்தி என்பதை அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்த வேண்டும் நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில
நான் தெளிவா சொல்றேன், தேமுதிக பார்கெனிங் கூட்டிட்டு தேமுதிகவுக்கு டிஎம்கே பார்கெனிங் ஓபன் ஆயிட்டு திருமாவளவன் பிரச்சனை பண்ணும்போதே தேமுதிக வந்து 2024 செல்வாக்க பார்த்து மு.க. ஸ்டாலின் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களும் இன்னைக்கு 3 முறை முதல்வர் பேரை சொல்றதுனாலும் சரி, முதல் இன்விடேஷனை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுக்குறதுன்னு சொன்னாலும் சரி, அவங்க வந்து என்டிஏ ஆப்ஷன், ஏடிஎம்கே ஆப்ஷன், டிஎம்கே ஆப்ஷன், 3 ஆப்ஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இவங்களோட வட தமிழக அதிமுக கூட்டணியில இருக்காங்க, அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. என்டிஏ காட்டி பேரம் பேசி தான் 5 வந்தாப்புல, தமாக அதிமுக காட்டி பேரம் பேசி தான் அங்க 3 வந்தாங்க. நான் சொல்றதெல்லாம் நடந்த யதார்த்தமான விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு இன்னைக்குள்ள சூழல்ல வந்து டிஎம்கே ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்குது, பாமகவுக்கு டிஎம்கே ஆப்ஷன் ஓபன் ஆகல. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்டிஏ ஆப்ஷனும் அதிமுக ஆப்ஷன் தான். அதிமுக பொறுத்தவரை எடப்பாடி சேலத்துல 38% வாக்கு எடுத்திருக்கிறாரு, பாமக 9 எடுத்திருக்காருன்னா கூட்டணி போகும்போது எடப்பாடியே சொல்லுவாரு, ஐயா உங்க ஓட்டுல பாதிக்கு மேல எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்க எப்படி உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சீட்டு தர முடியும்னு கேட்பாரு. சோ இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா 2 பேரும் இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா கூட்டணி பெறத்துக்கான ஸ்ட்ராட்டஜி தான். சீமான் இவங்க 2014 நிற்கும் போது நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு 1.1% வந்தாரு. எல்லா தேர்தலையும் நிற்கிறதுனாலையும் தொடர்ந்து தனித்து நிற்கிறனாலையும் அவர் 8.2 வந்துட்டாரு. இவங்க 5.5 சீமானோட 5 மடங்கு வாக்கெடுத்த பாமக அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி போனனால இன்னைக்கு அவங்க சீமானுக்கு ஓட்டுல பாதி தான் அவங்க வச்சிருக்காங்கன்னா, தொடர்ந்து கூட்டணி போறதுல வெற்றி வாய்ப்பும் இப்ப இல்ல, வாக்கு விகிதமும் குறையுதுங்கும் போது தேமுதிகவோட பார்கெனிங்ல 26ல கீழே போகக்கூடிய சூழல் ராமதாஸ் கண்ணுங்களுக்கு தெரியுது. சோ அதை அவுட்பீட் பண்றதுக்கு தேமுதிகவால தனிச்சு நிற்க முடியாது. எங்களால தனிச்சு நிற்கிறதுக்கும் சக்தி உண்டு. ஒரு பகுதியில் அடர்த்தியான செல்வாக்கு எங்களுக்கு இருக்குங்கிறத ராமதாஸ் மேனிஃபெஸ்ட் பண்றாரு. சரியான ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். அன்புமணி இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டு பதறாரு, எங்க தனிச்சு நின்னு மோசம் போயிருவோம்னு அவர் பதறாரு. சரி, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். பேசலாம் திருமுனவர் பாஷா. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பாமக இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் இப்படி ஒரு முழக்கம் வருது அப்படின்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடரப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு உட்கருத்தும் அதில் இருக்கு. ஒரு புதிய கூட்டணி வலுவா நம்ம கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் பாமக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்தை 2 தலைவர்களும் வலியுறுத்த சொல்வதற்குடைய அர்த்தமா நீங்க எதை பாக்குறீங்க சார்? அதாவது நாங்கள் இருக்கோம் வைங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், எங்களுக்கு எங்கள் தலைவர் வாசன் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளே கூட தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி அவருக்கும் அந்த ஆசைகள் இருக்கலாம், அவங்க தலைமையில் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கள யதார்த்தம் என்பது அவருக்கும் தெரியும். கடந்த கால வரலாறுகளை ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கள யதார்த்தம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் எந்த நிலைமையில் இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து அவர்களுக்கு நீடித்து கொண்டிருக்கும். அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய தலைமையில் தான்